أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تبارك وتعالى في محكم تنزيله العليم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على محمد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. எல்லாம் அல்ல அல்லாஹ்வுடைய பெயரால் அவன் நம் மீது கடமையாக்கிய தொழுகை நிறைவேற்றுவதற்காக, அதிலும் குறிப்பாக சிறப்பு மிகு நிர்வாகத்தை நிறைவேற்றுவதற்காக இடத்திலே நாம் எல்லாம் இடைவெளிக்கு பின்னால் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பினை
உலகத்தை பொறுத்தவரைக்கும் வானங்களும் சரி பூமியும் சரி, இந்த பூமியிலே வசிக்கக்கூடிய மனிதர்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் சரி நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பில் எல்லாம் படைத்திருக்கிறானா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. ஒரு காலத்திலே ஒரு காலகட்டம் வரும், ஒரு நேரம் வரும், அந்த நொடி வினாடியிலே இது அனைத்தும் அழியக்கூடிய வகையில எல்லாம் படைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் ஒரே ஒரு திருமுகம் மட்டுமே நிலைத்திருக்கும். அந்த திருமுகம் யார் என்று சொன்னால் இந்த உலகத்தை கட்டி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய, அனைத்தையும் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல தஆலாவுடைய ஒரே ஒரு திருமுகம் மாத்திரமே அந்த நாளிலே நிலைத்திருக்கும். மற்ற அனைத்தும் அழிந்து போகும், மனிதன் உட்பட என்று அல்லாஹ் ஜல்ல தஆலா விதியாக்கி வைத்திருக்கிறான். இந்த உலகம் ஒரு பக்கம் அழிவது ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த உலகத்திலே தோன்றியிருக்கக்கூடிய மனிதர்களாகிய நாம் அனைவரையும் மரணிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மரணத்தை பொறுத்தவரையில மதத்தை மறுத்தவர்கள் கூட மரணத்தை மறுப்பவர்களாக இல்லை. எல்லா மதத்தவர்களுமே மரணத்தை ஏற்றுக்கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களாகிய நாம் நம்புகிறோம் மரணம் என்று ஒன்று இருக்கிறது, எல்லோருமே மரணிக்கக்கூடியவர்கள் தான். நாம் மரணத்திற்கு பின்னால் மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அந்த மறுமையிலே அல்லாஹ்வை நாம் சந்திக்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கேள்வி விசாரணைகளை நாம் எதிர்கொள்ள இருக்கிறோம். அதில் அல்லாஹ்விடத்திலே நாம் அனைத்தையும் வெற்றி கொண்டால் தான் அல்லாஹ் சுத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சுவனத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். அதை உள்ளே போக முடியும். அதை நாம் தோல்வி வேண்டும் என்று அல்லாஹ் சுத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த சாம்பலாகிய என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஏழு ஜென்மங்கள் இருக்கிறது என்று சொல்வார்கள். ஒரு மரணத்தோடு முடிந்து விடுவதில்லை, 7 ஜென்மங்கள் என்ற ஒரு தொடர்ச்சி இருக்கிறது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் சாதாரணமாக மனைவி ஐஸ்வர்யம் சொல்வாங்க என்னன்னா 7 ஜென்மங்களால் சொல்லுவாங்க, ஐஸ்வர்யம் சொல்லுவாங்க. அது மாதிரி 7 ஜென்மங்கள் இருக்கிறது என்று அவர் நம்பி இருக்கிறார்கள். அந்த 7 ஜென்மங்களில் முதல் ஜென்மத்தில் ஒரு நல்லவனாக வாழ்ந்திருப்பான் என்று சொன்னால், அடுத்த ஜென்மத்திலும் அவன் மனிதனாக பிறப்பான். அதே நேரத்தில் முதல் ஜென்மத்திலே அவன் தீவனாக வாழ்ந்திருப்பான் சொன்னால், அடுத்த ஜென்மத்தில் அவன் நாயாகவோ பட்டியாகவோ அல்லது வேறு இழிவான பிறவியாக கடவுளால் பறக்க செய்வான் என்று அவர்கள் ஒரு பக்கம் நம்பியிருக்கிறார்கள். நம்பிக்கை தவறாக இருந்தாலும் கூட மரணம் என்ற நம்பிக்கை இருக்கிறது, அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவருடைய மரண நம்பிக்கை சரியான சொன்னார். அதே போன்ற கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களும் மரணம் இருக்கிறது என்று நம்பியிருக்கிறார்கள். அந்த மரணத்திற்கு பின்னால் பரலோக ராஜ்யம் இருக்கிறது என்று நம்பியிருக்கிறார்கள். அந்த பரலோக ராஜ்யத்திலே தேவனுடைய பிதாவுடைய நம்பிக்கை யார் வருகிறார்களோ, தேவனுடைய பிதாவுடைய நம்பிக்கைக்கு ஏற்றதாக யார் வாழ்க்கை அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே சுகமாக வாழ முடியும் என்ற நம்பிக்கை கிறிஸ்தவரும் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நாட்டிலே கடவுள் எதையும் மறுப்பார்கள். கடவுளால் மன்னடிக்காது, கடவுளை முட்டாள்தனமானவன், கடவுளுடைய சிலையெல்லாம் புனை தெரிய வேண்டும் என்று சொல்லி கடவுளை நம்பியிருக்கக்கூடிய பல சமுதாய சேர்த்து எடுத்து மூட நம்பிக்கை விதைத்த பெரியார் கூட இன்றைக்கு உயிரோடு இல்லை. அவரும் மரணத்தை தழுவிவிட்டார். அவரால் கூட என்ன செய்ய முடியவில்லை, மரணத்தை வெல்ல முடியவில்லை. கடவுளை வெல்வேன் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தவர், கடவுள் இல்லை என்று பிரச்சாரம் செய்தவர், அவரால் கூட என்ன செய்ய முடியவில்லை என்று சொன்னால் மரணத்தை வெல்ல முடியவில்லை. ஆக மரணம் என்பது இறைவனால் விதியாக்கப்பட்ட ஒன்று, இறைவனால் வரையறுக்கப்பட்ட ஒன்று. அந்த மரணம் என்ற அந்த வரையறைக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு ஜீவனும் இந்த உலகத்திலே வாழ முடியாது. தொன்று தொட்டு நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தால் ஆதி காலம் தொட்டு இன்றைய காலம் வரை, இன்னும் உலகம் அழியக்கூடிய காலம் வரை மனிதன் உட்பட எந்த ஒரு ஜீவனுக்கு உயிர் இருக்கிறதோ, அது பலம் வாய்ந்த மனிதராக இருந்தாலும் சரி, அற்பமான கொசுவாக இருந்தாலும் சரி, அது மரணத்தை சந்தித்தே தீர வேண்டும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் தாலிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே தீரும். இன்னும் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், நீங்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டை கொத்தலங்கையிலே ஒளிந்திருந்தாலும் சரி, உங்களை மரணம் தேடி வந்து சந்திக்கும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நாம பார்த்தோமே மிகப்பெரிய வல்லரசை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் போர் என்ற நேரம் வந்தவுடனே போர்க்களத்தை சந்திக்கக்கூடிய பயந்து போய் என்ன செஞ்சாங்க,
பதுங்கு குழியிலே பதுங்கி இருந்தார்கள். மரணம் விட்டு வைத்ததா, இழுத்து கொண்டு வந்து வெளியே வந்தத, வெளியே வந்து தூக்கு போட்டாங்க. எவ்வளவு பெரிய வல்லரசை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இழிவான மரணத்தை சந்தித்தார்களே. எப்படிப்பட்ட பதுங்கூரிலே பதுங்கி இருந்தாலும் சரி, ஒரு மொழி முந்தவோ பிந்தவோ செய்யாது. சரியான நேரத்தில் சரியான விடானியிலே அந்த மரணம் நம்மை என்பது அல்லாஹ் விதிய. நாம் அல்லாஹ்வை சந்திக்க இருக்கிறோம். நம்முடைய மரணத்திற்கு பின்னால் மறுமை என்ற ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு முஸ்லீம்களை பொறுத்தவரை மார்க்கத்தை அறியாத சொன்னால் அடக்கம் செய்து என்ன நடக்கிறது யாருக்கு பார்த்திருக்கிறது? அல்லாஹ் கூட சொன்னார். என்ன சொன்னார் சொன்ன, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் என்று சொன்னார். கடவுளை யாரெல்லாம் கண்டார்களோ அவரெல்லாம் சொல்ல கிடையாது. இன்னைக்கு கடவுள் இருக்கிறான்னு சொல்றவன்னா கடவுளை கண்டவன் கிடையாது என்று அவர் ஒரு தத்துவத்தை சொல்றாரு. அது மாதிரி இன்றைக்கு முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்கன்னா, கபருக்குள்ள பல்வேறு வேதனைகள் இருக்கிறது, துன்பங்கள் இருக்கிறது, அதனால் நீங்கள் தொழுகையை பேணுங்கள், அல்லாஹ்வுக்கு பயன் நடந்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நாம் உபதேசம் செய்தோம் என்று சொன்னால் என்ன சொல்கிறார்கள்? அடக்கம் செய்துவிட்டு வந்து விடுகிறீர்கள், அதற்கு பின்னால் மனிதன் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுகிறான், அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய வேதனையாவது மண்ணாங்கட்டியாவது என்று முஸ்லீம்களை என்ன செய்தார்கள் சொன்னால் உதாசீனமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அடக்கம் செய்துவிட்டு கபரை தோண்டி பார்த்தால் அந்த ஜனாசாவிற்கு வேதனை செய்யப்படும் என்று சொல்கிறீர்களே, அந்த வேதனை உங்களால் காட்ட முடியுமா? நாங்கள் வீடியோ கேமரா உள்ள வைக்கிறோம், கபருக்குள்ள வீடியோ கேமரா வைக்கிறோம், அதை நீங்கள் அங்கே நடக்கக்கூடிய வேதனைக்கு அங்கே பதிவு செய்ய முடியுமா, பதிவு செய்து காட்ட முடியுமா என்றெல்லாம் இன்றைக்கு தத்துவம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், முதண்டாவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நிச்சயமாக மரணத்திற்கு பின்னால் முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வை சந்தித்தே தீர வேண்டும், அல்லாஹ்வை சந்தித்தே தீர வேண்டும். அப்படி அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாளிலே நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அந்த நாளிலே நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்டவர்களாக, அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்டவர்களாக, நாம் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டவர்களாக, இரண்டு பக்கம் பரஸ்பரம் திருப்தியோடு அல்லாஹ்வை சந்தித்தால் தான் நாம் மறுமையிலே வெற்றி பெற முடியும். அருமை சஹாபா பெருமக்களை பற்றி அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகிறான்? ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். எப்படிப்பட்ட ஒரு பரஸ்பரமான திருப்தி பாருங்க. எஜமானனும் தன்னுடைய அடிமைகளை பொருந்திக் கொண்டான், அடிமைகளும் எஜமானனை பொருந்திக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு திருப்தியான வாழ்க்கையை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்கள். அவருடைய ஒவ்வொரு அசைவும் எதை நோக்கி இருந்தது என்று சொன்னால் உலகத்தை நோக்கியதாக அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை இருக்கவே இல்லை. இன்றைக்கு சஹாபா பெருமக்களை பற்றி சில அதிமேதாவிகள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி எல்லாம் கண்டமானி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இந்த அமலை, இந்த நன்மை செய்கிறோமே, இந்த நன்மைக்கு அல்லாஹ்விடத்தில் எப்படி இருக்குமா, அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வானா, அல்லாஹ்வுடைய சுகுணம் கிடைக்குமா என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்ததை தவிர உலகத்தை பற்றி அவர் ஒருபோதும் சிந்தித்ததில்லை. அதனால்தான் அல்லாஹ் அந்த அருமையான தோழர்களுக்கு, அருமையான அந்த நபி தோழர்களுக்கு ஒரு சான்றிதழை தந்தான், சர்டிபிகேட்டை தந்தான். அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன், அவர்களை நான் பொருந்திக் கொண்டேன். நமக்கு இந்த சர்டிபிகேட் இருக்குதா? அப்பாஸுக்கு இருக்குதா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அபூ ஹனீஃபா அவர்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹு போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா பொருந்திக் கொண்டானா இல்லையா யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த அருமை சஹாபா பெருமக்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்று போட முடியும். ஏன்னா அபூபக்கர் பின் ஜன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போட முடியும். உமர் பின் ஜன்னா, உமர் சொர்க்கத்திலே, அபூபக்கர் சொர்க்கத்திலே, உதுமான் சொர்க்கத்திலே, அலி சொர்க்கத்திலே என்று 10 பேர் பட்டியல போட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று உயிரோடு வாழும்போது எப்படி அவர்களுக்கு சர்டிபிகேட் கிடைத்தது என்று சொன்னால் அந்த அருமை சஹாபா பெருமக்களுடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை தியாகமாக இருந்தது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டுமே எங்களுக்கு போதும், இந்த உலகத்திலே வேறு எதுவுமே தேவையில்லை என்ற அந்த அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை இருந்த காரணத்தினால் தான் ரலியல்லாஹு அன்ஹு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நான் அவர்களை பொருந்திக் கொண்டேன், அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு திருப்தியான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் அமைய வேண்டும். நாம் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொண்டவர்களாக நாம் சந்தித்தால்தான் அல்லாஹ்வுடைய அந்த சுகுணத்தை நாம் அடைய முடியும் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,